எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் எம்எஸ்பி பாலு ஃப்ரம் எம்எஸ்பி ஆஸ்ட்ரோ. இது நம்ம ஆலயம் செல்வம்ன்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஆதி திருவரங்கம் அப்படின்றது பெருமாளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்தலம். அது திவ்ய தேசங்களில் முக்கியமான ஸ்தலம். திருவரங்கம் வரத்துக்கு முன்னாடி ஆதி திருவரங்கம் வந்ததாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அஷ்டமி தேதியில் நம்ம பெருமாளை சேவிச்சு இருக்கோம். வாங்க எல்லோரும் போகலாம். தேங்க்யூ. நம்ம உள்ளே கோயிலில் வந்துட்டோம். 4 கால் மண்டபம்னு சொல்கிறாங்க இதை. ஸோ வந்தோன்னா பாருங்கள், பூமாதா. வாங்க. ரொம்ப அருமையான பழமையான கோயில்ன்றது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ரங்கநாதர் ரொம்ப அழகாக காட்சி தந்துட்டுருக்கார் மேலே. ஸ்ரீதேவி பூதேவியோட வெள்ளிக்கிழமை பசுக்கு கட்டிக்கிற கூட்டம். ஒரு கட்டி நீங்கள் கொடுங்க. வாங்க இந்தம்மா. விருட்சம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. எல்லாம் அல்ல பெருமாள் அச்சவதார மூர்த்தியாக கலியுகத்தில் எழுந்தொழி எல்லாருக்கும் அருள்பாழ்த்து சொல்கிறார். இதில் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரமாக பஞ்சாரண்ய இது ஒரு கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வானாபுரம் தாலுக்கா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதி திருவரங்கம் அப்படின்ற சிலது இங்கே எழுந்திருக்கார். தென்பெண்ணை நதி கரையோரத்தில் பெருமாள் திருவடிக்கு நேராக ஒரு ஆற்றின் பெயர் தென்பெண் நதி. இந்த கஷேத்திரம் கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். விமானம் சந்தோமய சாஜாஜ விமானம். தீர்த்தம் தென்பெண்ணை நதி. சந்தம் தவமிருந்து மீண்டும் கலைகளை பெற்றதால் சந்தபடி 2 தீர்த்தங்கள். சலவீட்சம் பெண்ணை மரம் மூர்த்தி ரங்கநாதன் உடனுரை ரங்கராஜகி தாயார். மற்ற சன்னதிகள் வரதராஜன் சூடி கொடுத்ததற்குரிய ஆண்டாள் விஸ்வசேனர் வேதாந்த தேசிகர் வீர ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் பவி ஆஞ்சநேயர் 3 விதமான ஆஞ்சநேயர் இங்கே தான் பார்க்கறாங்க. வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதாவது வீரங்கிறது கதையை வச்சுட்டு இப்படி ஓங்கி நிற்பார் வீராஞ்சநேயர். பக்த ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு நிற்பார். பவியங்கிறது பணிவுன்னு அர்த்தம். எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பணிவுன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கு ஆஞ்சநேயர் உதாரணம். பவ்ய ஆஞ்சநேயர். பவ்யம் அப்படின்னா பணிவுன்னு அர்த்தம்.
ஆக பணிவு இருந்தால் எல்லாத்தையும் வெல்லலாம், பொறுமை இருந்தால் இன்னும் கடந்து போகலாம். ரொம்ப விசேஷமான இந்த கஷேத்திரம். இது வந்து போக சயனம்ங்கிறது வேறு. குடும்பத்தோடு இருப்பது போகம், தனித்திருப்பது யோகம். தனித்திருந்தால் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு கவனம் சாதம் இருந்தால் சாப்பிட்டு போட்டு ராமா கோவிந்தா கிருஷ்ணா சிவா நாதன் ஏதோ ஒரு நாமாவளி சொல்லிட்டு அவங்க ஒரு நாளைக்கு போய் எப்படி வாங்கணும் வழி வாங்கணும் அதெல்லாம் அது யோகம்தான். ஆனால் போகம் அப்படி கிடையாது. எல்லா பிரச்சனையும் சந்திச்சாங்க. காலம்புரை என்ன நடக்கணும் பொழுது விடிந்து ராத்திரி 9-10 மணி கூட ஆகும். அந்த குடும்ப பந்தத்தில் ஏற்படுறதுனால அது போக சயனம். போகத்துக்குரிய ரங்கநாதன் இவர் தான். இப்போ ஒரு குழந்தை படுக்கிறது, வளர்றது, படிக்கிறது, காலமெல்லாம் படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு ஆயுள் போராது. ஒரு குறிப்பிட்ட படிப்பு முடிஞ்ச உடனே உத்தியோக புருஷ லட்சணத்துக்கு போயிடுது. அதுக்கு அடுத்தபடியாக லைஃப் பார்ட்னர் திருமணங்கிற ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா அதுக்கு ஒரு கை வருமானம்னா அடுத்த நிகழ்ச்சி தான். அதுக்கு அடுத்தபடியாக ஃபாலோ சில்ட்ரன் குழந்தை. இப்படி வாழையடி வாழையாக வருவதே போகம். அப்ப அந்த 3 விதமான பிரச்சனைகள் என்னென்ன? வேதங்களை ரிக் யஜுர் சாம அதனை பிரபனுடைய சிருஷ்டிக்கு ஆதாரமானது வேதம். அது பெருமாள் முதல்ல சப்ஜெக்டா பொருளா கொடுக்கிறார். சிருஷ்டி பரிபாலம் பண்ணணும்னு சொல்றார். பரிபாலம் பண்ணிருக்கும் போதே சோமகாசுரன் வேதங்களை அபகீர்த்தி செய்து கடலுக்குள் மறைகிறார். அப்போது தசவதாரத்தினுடைய முதல் அவதாரமாகிய மச்சவதாரம் செய்து கடலுள் ஒளிந்திருக்கிற சோமகாசுரனை வதம் செய்து அந்த வேதங்களை மீட்டு உபதேசம் பண்றார். அப்ப முதல்ல பொருளாக கொடுத்தா தொலைச்சிட்டார் போயிடுது. மனசுல பதிய வச்சுக்கோ அப்படின்ற உபதேசம் ரகசியம் என்கிறோம். லெப்ட் ஹேண்ட் டீச்சிங் கையில் கொடுத்துறார். அதாவது இடது கையால் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். பெருமாளுக்கு வலது கையில் என்ற வேதம் கிடையாது. ஏன்னா சகஸ்ரதி ருஷா புருஷா வேதம். சகஸ்ரதனா 1000 சிறுசுகள் 1000 கைகள் உடையவன் அர்த்தம். சகஸ்ரதி ருஷா புருஷா இந்த ஒரு வரிக்கை உடாற்றங்கள் இருக்கு. அதனால் பெருமாளுக்கு வலது கை என்ற வேதம் உங்களுக்கு தெரியும். ஆக இடது கையால் உபதேசம் என்ற அந்த வேதங்கள் வச்சுத்தான் நம்மளை பரிவாரம் நம்ம தலையெழுத்து எழுதக்கூடிய சக்தி எதில் இருக்குன்னா பிரம்மா கிட்ட இருக்கிற வேதங்கள்ல இருக்கு. அது எங்க சொல்லுது? பெருமாள் வந்து இந்த சேத்திர கிருஷ்ணாருக்கு உபதேசம் பண்றார். அதனால சேத்திரம்ன்றது புனிதமான இடம். அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறது. புஷ்கரணினால அதான் புனிதமான. அது ஏரியா இருக்க குளமா இருக்கலாம், இப்படியா இருக்கலாம், ஏதுவான புஷ்கரணி அப்படின்னா புனிதமான தீர்த்தம், புனிதமான புஷ்பம் அப்படிங்கிறது வேதாந்தம். ஆக அந்த வேதங்களை உபதேசம் பண்ணுவதால் உத்தியோக மேன்மை, நம்மளுக்கு உத்தியோகம் பெறுவாருங்கிறார். அடுத்தது சந்திரனுடைய தர்மபத்திரிகள் 27 பேர், வேற யாரும் இல்லை. நான் பிறக்கின்ற நட்சத்திரம் அஸ்வனி முதல் ரேவதி 27 ஸ்டாரில் தான் பிறக்கணும். 9 கிரக தசாபத்தில் நடக்கணும். 12 ராசிக்குள்ளதான் அடங்கணும். இது அஸ்ட்ராலஜி, அதாவது ஜாதகம். அப்படி ஜாதக கர்மா ஜனனி ஜென்ம சமிக்கான பதவி பௌரவன்யான விக்கதே ஜென்மத்தில் ஜாதக தலைமை ஸ்லோகமே அதான். பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிதான் இந்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உத்தேசமாக எடுத்துக்கணும். ஆக அந்த உத்தியோகத்துக்கு அந்த வேதங்களை மீட்டு உபதேச உத்தியோகம் சந்திரனுடைய 27 நட்சத்திர மணியமார்கள்ல ரோகிணின்ற மேல அதிகப்படியான பிரியம் சந்திரனுக்கு ஏற்படுது. ஆனால் மீதிக 26 நட்சத்திர மணியோர் ஒன்று சேர்ந்து தன்னுடைய பர்த்தாவாகிய சந்திரனுக்கு சாபம் கொடுக்கிறார். என்னென்னு? நீ அழகாகவும் பிரகாசமாகவும் இருப்பவன் அழுது கொடுக்கும். இதனால் கிருஷ்ணபட்சம் தேவனையாகி அமாவாசையாகி இருள் கிளேசமடைந்து ஒளி மங்கி இங்கே விரதம் இருந்து மீண்டும் கலைகளை பெறுகிறார். சந்திரனுக்கு சாப மோட்சணம். அதாவது இங்கிலீஷ் தேதி 30 இருக்கு, தமிழ் மாதம் 30 இருக்கு. மக்களே நமஸ்காரம். பாருங்க, ஆதி திருவரங்கத்தில் உள்ள பசு மடம். இது ரொம்ப அழகாக கோமாதாக்கள்லாம் இருக்கிறாங்க, அழகாக பராமரிக்கிறாங்க. ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்தலம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பசு மடத்துக்கெல்லாம் பசுக்கு அழகாக க்ளீன் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப அழகாக நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஆதி திருவரங்கம். ஆதி என்றால் முதல், முதலுக்கெல்லாம் முதலானவன்
ஸ்ரீ ரங்கநாத சுவாமி அவரோட சேவை. இன்னைக்கு காத்தால அஷ்டமி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோமாதெல்லாம். பெருமாள் அங்கே இருக்கார். அழகான ஃபேண்டாஸ்டிக்கான அழகான கோபுரம்.